சிக்கன் கிரேவி ரெசிபி நெறைய போட்டாச்சுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிந்துமா சிக்கன் கிரேவி போடுங்கக்கான்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து சிக்கன் கிரேவி பண்ண போறோம். பண்ணலாமா? 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது கூடவே 1 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய். இத வறுத்துக்கலாம். இது வறுபட்டதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சுலாம். இது கூடவே ஒரு 5 பீஸ் துருவின தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ஆகுற வரைக்கும் வறுத்து இதையும் சேர்த்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல தாராளமா நல்லெண்ணெய் விட்டு சோம்பு தாளிப்பு கொடுத்துலாம். 15 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து இதனுடைய ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிட்டு சிக்கனை சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. கொஞ்சம் தண்ணியா இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் சுட வச்சுட்டு இருக்கேன். ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட தேங்காய் பால் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒயிட் ரைஸ், இட்லி எல்லாத்துக்குமே